ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான ஒரு சிம்பிளான ஒன் பாட் லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மதியம் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடுற மாதிரி ரைஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் பசை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மதியம் சாப்பிட்றப்போ ரைஸ் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா பசையாக இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் விற்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துடலாம். பொரிஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப நம்ம பிரியாணியில் செய்கிறப்போ கலர் மாறும் பார்த்திங்களா, அந்த அளவுக்குலாம் வதக்க வேணாம். லைட்டாக இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை 3மே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ரைஸ் கம்மியாக தான் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்த்துலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். உருளைக்கிழங்க லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நான் 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும் இல்லையா, அதுக்காக கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி உருளைக்கிழங்கு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி இது போல் நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள். இதை போல் நல்லா கிளறி விட்டுறணும். அரிசியை மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரே 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விடுங்க மசாலா கூட சேர்த்து. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி போட்டேன், அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி. நார்மலாக நம்ம வீட்டரிசி சேர்த்தோம் அப்படின்றதுனால தான் 1க்கு 2. நீங்கள் பிரியாணி அரிசியெல்லாம் சேர்த்திங்கன்னா 1க்கு 1, 1க்கு 1.5 இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துட்டு இது போல் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதே ஒரு கிளறி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுமே குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் முதல்ல உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் உப்பு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பித்து உப்பெல்லாம் சரி பார்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டுருவோம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கரில் 3 விசில் விட்டாலும் விடுங்க, இல்லை ஒரே விசிலில் ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரைஸ் ஒன் பாட் ரைஸ்லாம் பண்ணுறப்போ ஒரு 2 விசில் தான் விடுவேன் எப்போவுமே. அதனால் நான் 2 விசில் விட்டுக்கிறேன். எப்படி சூப்பராக இருக்குது கலரு. அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் ஒன் பாட் ரைஸ் சூப்பராக செஞ்சு கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் இருக்க ரைஸ் தான், நார்மலாக நம்ம சாப்பாடு பண்ணுற அதே ரைஸில் சூப்பராக செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. அப்படியே கொடுக்கணுன்னா ஒரு முட்டையை மட்டும் இதில் வேக வச்சு நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா போதும். அப்படியே எடுத்து ஹாட் பாக்ஸில் கொட்டிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நீங்கள் வீட்டில் லஞ்சுக்கு பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், இல்லை பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜு ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு கூட இங்கே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை அப்படின்னு நினைப்பீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை. போடணுன்னா நானே போட்டிருப்பேன் இல்லையா, அதனால் நீங்கள் போடாமல் இப்போ நான் எந்த மெத்தடில் செஞ்சனோ அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.